சூடித்தந்த சுடற்கொடியே. மலர் பொண்ணோட அப்பா இந்த வார கடைசியில ஊருக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிடலாம். சரிங்களா? சரி வாங்க, இதுதான் எங்க வீடு. உள்ள போய் பேசலாம் வாங்க. கார் வருது. என் மகன் சின்னவன். என்னையா ராசா? அம்மா, ராஜுவோட பைக் எங்க நிக்குது? என் பேர வண்டியா? எங்க? அதோ அங்க காருக்கு பின்னாடி. அப்படியா? அப்ப இங்கதான் வந்திருக்கான் போல. அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பான். நீ என்னடா அதிசயமா இவ கூட வந்து நிக்கிற? அம்மா இங்க வாங்க. இல்ல இருங்க, நான் வரேன். என்னையா? அம்மா, நீங்க பையனை கூட்டிக்கிட்டு பின்வாசல் வழியா உள்ள போங்க. எப்பா, நான் மலர் பொண்ணோட பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. அவங்கள கூட்டிட்டு எப்படி பின்வாசல் வழியா போக முடியும்? அம்மா சொன்னதை மட்டும் செய்யுங்க. அதானே. ப்ளீஸ்மா. ஏய், நீ கூட போ. சரி. என் பிள்ளை பத்திரம். சரி சரி. அம்மா, நம்ம வரும்போது அன்னை முன்னாடி கெஸ்ட் ரூம்ல தானே உட்காந்துருந்தாங்க. குட்டி பையனை அங்க வர விடாம பாத்துக்கோங்க, சரியா? ஓ ஓ சரி சரி சரி. நீங்க பின்னாடி வழியா வீட்டுக்குள்ள போய் உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அங்க வச்சு சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. நான் கூப்பிடுற வரைக்கும் அண்ணன் இருக்கிற ரூமுக்கு வரவே கூடாது. முக்கியமா பையன் வரக்கூடாது. சரி சரி, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. போயிட்டு வா. ஏய், பாத்துக்கோ. சரிங்க. ஏன் டார்லிங் மட்டும் முன்னாடி எதுக்கு போறாங்க? அது நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசணுமா. அதுக்குள்ள உன் டார்லிங் ஏதோ வேலை இருக்கான், உள்ள போய் முடிச்சு வச்சிருவானாமா. சரி, என்ன வேலை? அதானே. சொன்ன உடனே அப்படியா பாட்டி, சரிங்க பாட்டின்னு கேட்டுக்கிட்டா நீ எப்படி அவனுக்கு பிள்ளையா இருக்க முடியும்? என்னது பாட்டி? ஒண்ணுமில்ல ராசா, ஒண்ணுமில்ல. வாங்க வீட்டுக்குள்ள போவோம். பாட்டி, ஆச்சி பாட்டி ஃப்ரெண்ட், என்னைய ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படியா நான் மறப்பேன்? என் சித்தி ஃப்ரெண்ட் உள்ளக்குள்ள தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கிறதுக்கு வந்தீங்களா? இல்ல, நான் உன்னை பார்க்கிறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? ஆமா, என் ஃப்ரெண்ட்ல நீ. உன்னை பார்க்கிறதுக்கு தான் வந்தேன். உள்ள போவோமா? பாவா. ராஜு, ஒரு நிமிஷம் கோவப்படாம அமைதியா நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் சார். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்க நான் உனக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன். அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வர்றாங்க. இங்க இவர் மேல ஒண்ணு. ராஜு, என் மைனி அடிக்கிறது இல்ல. அடிக்கிறதுக்கு கைய ஓங்கனா கூட உன் கைய ஒடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். என்ன இவன் உங்களை அடிக்கிறதுக்கு கைய ஓங்கனா? என் அண்ணனால எந்திரிக்க முடிஞ்சா இந்நேரம் இவன் கைய ஒடிச்சிருப்பாரு. நானா இருக்க போய் அடிக்கிறதோட நிறுத்திட்டேன். முதல்ல மன்னிப்பு கேளுங்க ராஜுகிட்ட. அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து கைய ஓங்குனதுக்கு இவனை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இவன் என் ஃப்ரெண்ட். என்னை அடிக்கிறதுக்கு இவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருக்கலாம். அது எந்த விஷயத்துக்காகங்கறத பொறுத்து. நீங்க என் அண்ணனுக்கு ஒய்ஃப் ஆக போறீங்க. உங்களை கைய ஓங்குற உரிமை இனிமேல் யாருக்குமே கிடையாது. இது என்ன பழக்கம் ராஜு? சும்மா சும்மா பொம்பளை பிள்ளைய பார்த்து கை ஓங்கிக்கிட்டே இருக்கிறது, அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இந்த பொண்ணு என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கல, நான் ஒன்னு சொல்ல வர்றேன், அதையும் கேட்கறதுக்கு நீங்க தயாரா இல்ல. அதுக்கு முன்னாடி கைய ஓங்குறீங்க. நான் கைய ஓங்குறதுக்கே இப்படி சொல்றீங்களே. உங்க தம்பி வந்த அன்னைக்கே என் சுக்கி மேல கைய வச்சான், அடிச்சான். என் தம்பி அப்படி ஒரு காரியத்தை என்னைக்குமே பண்ணியிருக்க மாட்டான். முன்ன பின்ன தெரியாத பொண்ணை, உரிமை இல்லாத பொண்ணை கை நீட்டி அடிக்கிற வேலையை அவன் என்னைக்குமே பண்ணியிருக்க மாட்டான். அடிச்சான் சார், கேளுங்க. ஏய், நான் என் மைனி அடிக்கலடா, ஒன்னு அடிக்கிறதுக்கு கைய ஓங்கினேன். என் மைனி குறுக்க வந்துட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அடிச்சேல. அதுக்கும் இதுக்கும் அர்த்தம் வேற. அதுவும் இல்லாம அப்போ நான் என் மைனிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால அப்படி கோவப்பட்டேன், தரக்குறைவா பேசினேன். அது எப்ப தப்புன்னு புரிஞ்சதோ அப்பவே நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன், அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன். அது எப்ப தப்புன்னு புரிஞ்சது? நான் என் சுக்கிய பத்தின எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம். புதுசா மைனி மைனின்னு உரிமை கொண்டாடுற. யாருக்கு யாருடா மைனி? ராஜு சார், நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏய், இங்க பாரு. நீ எல்லாம் என்கிட்ட பேசாத. உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இவளை பத்தி தெரியற வரைக்கும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம காலில் போட்டு மிதிக்காத குறையா மிதிச்ச. இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மைனி மைனின்னு தலையில தூக்கி வச்சு ஆடுற. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமாக்கும்? உங்க அண்ணனை இவ காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானடா இவளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுற. இல்லன்னா முதல்ல இருந்த மாதிரியே தானே இப்பவும் இவ இருந்திருப்பா. இந்நேரம் உங்க அண்ணன் பக்கத்துல இவளை நீ நிக்க விட்டுருப்ப. எல்லாம் எதனால? நான் இவளோட காதலை பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொன்னதுனால. சொல்லலைனா இன்னைக்கு இந்த வீட்டுல இவன் நிலைமை என்ன? சொல்லுடா பாப்போம், சொல்லு. நீ அவங்கள பத்தி சொன்ன கதையை மட்டும் நம்பிதான் என் மைனிக்கு நான் இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிறியா?
பின்ன நீ இவங்கள பத்தி எவ்வளவோ சொன்ன. இவங்க என் அண்ணனை எப்படியெல்லாம் காதலிச்சாங்க, இப்பவும் எப்படியெல்லாம் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த காதலுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எது ஆதாரமா? ஆமாடா, ஆதாரம் தான். எங்க அண்ணனை அவங்க இத்தனை வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ சொன்னதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் ஏதாவது நீ காட்டினியா, இல்ல நாங்க தான் கேட்டோமா? இல்ல. ஆ, எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காம காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான், கோவப்படுறான், என் ஃப்ரெண்டை தரக்குறைவா பேசுறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, எதையுமே நம்பவே மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அப்போ அப்படிப்பட்டவன் நீ அன்னைக்கு சொன்ன கதையை மட்டும் எப்படிடா நான் நம்புவேன்? இல்ல எப்படி நான் நம்பி இருப்பேன்னு நீ நினைச்ச? என்னது? இல்ல எனக்கு புரியல. நீ இவங்களோட காதலை பத்தி சொன்னேல, அதுக்கு உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா எங்க கிட்ட அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. அதனாலதான் நீ சொன்னதை நான் நம்பினேன். நீ சொன்னேங்கிறதுக்காக நம்பல. நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன என் அண்ணனை பார்த்து? என் சுக்கியோட காதலுக்கு நீங்க கொஞ்சமும் தகுதி இல்லாத ஆளுன்னு சொன்னேல. அன்னைக்கே உன் செகுல பேத்திருந்திருப்பேன். என் அண்ணன் பேசாம இருன்னு சொன்னதுனால நான் பேசாம இருந்தேன். எப்படி எப்படி இவங்களோட காதலுக்கு ஏன் அண்ணன் தகுதி இல்லாத ஆளா? இங்க பாரு, நீ உன் ஃப்ரெண்டுக்கு என் அண்ணனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்க. என் அண்ணன் யாரு, எப்படி, எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ சொல்லியிருக்க. ஆனா உங்களை பத்தி எதுவுமே என் அண்ணனுக்கு தெரியாம இத்தனை வருஷமா இவங்களுக்காக என் அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காரு. தெரியுமா உனக்கு? நீ என்ன சொல்ற? உனக்கு என் அண்ணனை பத்தி தெரியும், என் அண்ணனோட ஸ்டேட்டஸை பத்தி தெரியும், என் அண்ணனோட ஃபுல் பேக்ரவுண்டு தெரியும். தெரியும் தானே? ஆமா. அதையெல்லாம் நீ பார்த்து கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உன் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு நீ ஓகே சொல்லியிருக்க. ஆனா ஏன் அண்ணன் இதெல்லாம் எதுவுமே தெரியாம, இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாம, இந்த பொண்ணோட காதலை மட்டும் நம்பி இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்காரு. உன் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு உன்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனா உன் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு எங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அது உன் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு மட்டும் இல்லை, என் அண்ணனோட காதலுக்கும் ஆதாரம். காட்டுறேன், பாக்குறியா? வெண்ணிலா, இது சொல்லு, இது என்ன மாலை? இது வெட்டிவேர் மாலை, சங்கரங்கோயில்ல. அன்னைக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு எந்த சங்கரன் கோவில் கதையோட நீ முடிச்சியோ அங்க ஆரம்பிச்சது இந்த காதல் கதை. ஏமா இப்போ உங்களுக்கு ஹாப்பியா? நீங்க சொன்ன மாதிரியே சங்கரன் கோயில் வந்தாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு, நீங்க சொன்ன மாதிரியே பரிகாரத்தையும் பண்ணியாச்சு. போதுமா? இனி வீட்டுக்கு கிளம்பலாமா? இப்ப கிளம்பினா தான் ஈவினிங்குள்ள வீட்டுக்கு போய் சேர முடியும். தம்பியும் ட்ரெயினை பிடிச்சு பெங்களூர் போக முடியும். சரியா, கிளம்பலாம். தம்பி, உனக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்காடா? ஆமா ப்ரோ, வாங்கணும். அதானே கேட்டேன், கண்டிப்பா வாங்கணும். ஐயா குட்டி, அரியும் ஜீவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணுன்னு பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சரிதான். பேரை பத்தியா? சங்கர நாராயணர். சங்கரன்னா சிவன், நாராயணர்னா பெருமாள். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே உருவமாக இருக்கிறது தான் சங்கர நாராயணர். இந்த கோயில் பெரிய புண்ணிய ஸ்தலம்யா. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் பாரேன், உனக்கு எப்போவுமே நல்லதாக நடக்கும், எதுலையுமே வெற்றி தான். அடிச்சு விடுங்க. நெசமா தாண்டா குட்டி? சரிம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஆமாம், அப்படியே என் விருப்பமும் என் மனசு போல நடக்கும். இந்த கோயிலுக்கு, இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போன வேலை பாரேன், உனக்கு பிஸ்னஸில் மட்டும் வெற்றி இல்லை, உன் வாழ்க்கையிலையும் வெற்றி தான். உனக்கு ஏற்ற பொண்ணு உன்னை தேடி வருவா பாரு. ப்ரோ, அம்மா பேசுறத பார்த்தா பிளான் பண்ணி உன்னை சங்கரன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி ஒரு பொண்ணையும் பிளான் பண்ணி உனக்கு செட் பண்ணி விட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சீ, வாய மூடுறா. பின்ன ஒரு பொண்ணு தேடி வருவாங்கிறீங்க. அப்போ நீங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம்? இந்த ஸ்தலத்தோட மகிமைடா அது. இந்த ஊர்ல, இந்த கோயில்ல ஆடி தபசு ரொம்ப ஃபேமஸா இருக்குமியா. நம்ம இப்ப அந்த புத்து மரம் இருந்ததுல, அதுக்கு பக்கத்துல ஒரு தபசு சிலை இருந்தது பாத்தியா? ஆமாமா. ஆடி தபசுனா என்னது? அது பெருமாளும் சிவனும் ஒருத்தவங்க தான், ரெண்டு பேரும் வேற வேறவங்க இல்ல. அவங்க பேர்ல நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கே சொல்றதுக்காக இந்த கோயில் கோமதி அம்மாள் இருக்காங்கல்ல, அவங்க ஒத்த காலில் நின்று கடுமையான தவம் இருந்தாங்களாம். அப்படி தவம் இருந்து சிவனையும் பெருமாளையும் ஒரே உருவத்துல சங்கர நாராயணருங்கிற கோலத்துல எல்லாரும் பாக்குற மாதிரி செஞ்சாங்களாம். சரி, அப்புறமா? அம்பாளாவே இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட சக்தியை இந்த உலகத்துக்கே உணர்த்துறதுக்காகத்தான் ஆடி தபசு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம சைவம் வைணவம் ரெண்டும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நாள்ல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நாள்ல இந்த சங்கர நாராயணரையும் கோமதி அம்மாளையும் மனசுல வேண்டிக்கிட்டோம்னா நம்ம நினைச்சது நடக்கும். அப்படியாம்மா?
ஆமாம், அதுக்கு தான் உன்னைய இந்த கோயிலுக்கு அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிற பொண்ணு உனக்கு சரி சமமா உன்னுள்ள சரி பாதியாக இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு உன்னைய தேடி சீக்கிரமே வரும் பாரு. சரி சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு விஷயம். நமக்கு எதேச்சியா இந்த நாள் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் சங்கரங்கோயில் ஆடி தபசு. ஆகஸ்ட் 7ஆம் தேதியான இன்னைக்கு தான் சங்கரங்கோயிலில் ஆடி தபசு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் திருச்சுழின்னு ஒரு பெரிய ஸ்தலம் இருக்குது. காசிக்கு போனவங்க அங்கேருந்து நேராக ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சுழிக்கு வந்து கும்பிட்டு முடிச்சா தான் அவங்களோட அந்த புண்ணிய சுற்றுலா நிறைவு பெறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த திருச்சுழிலையும் இன்னைக்கு ஆடி தபசு, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காகத்தான் சொன்னேன். சரி போமையா கண்ணு, வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். போமையா கண்ணு? சரிம்மா. இந்த தம்பி ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்றான்ல, வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். சரி வாங்க, வாங்கிட்டு கிளம்பலாம். அத்தைக்கு மகனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. இவருக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினப்பு. இவர் விருப்பப்படியே தான் எல்லாம் நடக்கணும். ஒரு வருஷத்துல பிசினஸ்ல இன்னும் பெரிய லெவல்ல இவர் சாதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே என்னை தேடி வர்ற மாதிரி நான் பண்ணிடுவேன். வர வர தனியா நின்று பேசுறதே வழக்கமா போச்சு. இல்ல, அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா, நான் இங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க போயிட்டாங்க, அதான் வந்து மறுபடியும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சுக்கி போலாமாடா? வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது உனக்கு? ஆமா ராஜு, போகலாம். தனியாவே நின்று பேசிக்கிட்டு இருக்காடா எப்ப பார்த்தாலும். காதலிச்சா அப்படியெல்லாம் செய்யணுங்கிறது எழுதப்படாத விதி. என்ன சுக்கி? போங்கடா. ராஜு, காளியா, மலரு, வாங்க மாமா. அங்கிள், இது என்னது? வெட்டிவேர் மாலைமா. வெட்டிவேர் மாலையா? ஆமா, இதோட பேரு வெற்றிவேர். ஆனா நம்ம வெட்டிவேருன்னு சொல்லி பழகிட்டோம். சங்கரநாராயணருக்கு சாத்தின மாலை. அப்படியா? ஆமா, உனக்காக பூசாரி ஐயாட்ட காட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை கொண்டு போய் ஸ்கூல்ல மாட்டி வைங்க. மாட்டி வச்சா? மாட்டி வச்சாவா? மாட்டி வச்சா என்ன நடக்குதுன்னு அப்புறம் பாரு. இந்த வெற்றிவேர் இருக்கிற இடத்துல நம்ம பண்ற எல்லா காரியமும் நமக்கு வெற்றியா தான் அமையும். அப்படியா அங்கிள்? ஆமா, அதுக்கு தானே இதுக்கு பேர் வெற்றிவேர்னு வச்சிருக்காங்க. இந்த வேரோட வாசம் சும்மா ஜம்முன்னு அந்த இருக்கிற இடத்தையே தூக்கிரும். நல்ல மணக்குது. இந்தாமா, கொண்டு போய் ஸ்கூல்ல ஒரு இடத்துல மாட்டி வை. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வேர் அப்படியே இருக்கும். வாசம் வேணா கொஞ்சம் குறையுமே தவிர வேர் அப்படியே இருக்குமா. பத்திரப்படுத்த வேண்டிய முறையில இதை பத்திரப்படுத்தினா ரொம்ப வருஷம் வச்சிருக்கலாம். இந்த வேர் இருக்கிற இடத்துல பண வரவு பெருகும், மன அழுத்தம் குறையும், தோசம் நீங்கும், கந்திஷ்டி நீங்கும், எல்லாமே நல்லதா நடக்கும். நான் கொடுத்தேன் அப்பா கிட்ட சொல்லி கொண்டு போய் ஸ்கூல்ல மாட்டி வைங்க. சரியா? சரிங்க அங்கிள். சரி, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். என்ன? சரிங்க அங்கிள். ராஜு, காளியா, பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போகணும்பா. சரிங்க மாமா. கார்ல தானே வந்திருக்கீங்க, காரை மெதுவா ஓட்டணும். என்னப்பா? நான் தான் மாமா ஓட்டுவேன். அதெல்லாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிருவேன். சரி, பிள்ளைங்களா வந்ததுக்கு சாப்பிட கூட இல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க மாமா. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, நாங்க கிளம்பிக்கிறோம். சரிப்பா, சரி. சுக்கி, இத நம்ம மதுரை ஸ்கூல்ல மாட்ட போறோமா இல்ல சென்னை ஸ்கூல்ல மாட்ட போறோமா? ரெண்டு இடத்துலயுமே மாட்ட போறதில்ல. இந்த வெற்றி வேறு இருக்க வேண்டிய இடமே வேற. எங்க சுக்கி? இருவாரு. டேய் தம்பி, டேய் குட்டி போய் அங்க வா. என்னக்கா? நீ அந்த பிரசாத ஸ்டால்ல தானே வேலை பார்க்கற. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னக்கா பண்ணணும்? அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. அந்த தெப்பத்துக்கு பக்கத்துல ஒரு 3 பேர் நிக்கிறாங்களா? ஆமா, அந்த 3 பேர்ல மெரூன் கலர் ஷர்ட் போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாரா? ஆமா ஆமாக்கா, இப்பதான் எங்க பிரசாத ஸ்டால்ல பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க. அவர்கிட்ட போய் இந்த வெற்றிவேர் மாலையை கொடுத்துட்டு வா. நானா? எதுக்குன்னு கேட்டா என்ன செய்யறது? பூசாரி ஐயா தாண்டா அவர்கிட்ட கொடுக்க சொன்னாரு. அவர் எடுத்துட்டு வரதுக்குள்ள இவங்க கிளம்பிட்டாங்க. அதான் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடுடா தம்பி. நல்ல துரு துருன்னு பாக்குறதுக்கு அழகா இருக்க. என்னைய மாதிரியே என் தம்பி மாதிரி இருக்க. அக்காவுக்காக இந்த ஹெல்ப் பண்ண மாட்டியா? கொடுங்கக்கா, போறேன். நம்ம அழகா இருக்கோம்னு வேற சொல்லிட்டாங்களே, அழகாத்தான் இருக்கமோ? என்ன சுக்கி? எது எது யார் யார்கிட்ட இருக்கணுமோ அது அவங்க கிட்ட இருந்தா தான் அதுக்கு அழகு. இந்த வெற்றி வேர் அவர்கிட்ட தான் இருக்கணும். சுக்கி, இந்த மாலை யார் கொடுத்தாங்கன்னு கேட்க போறாரு. அவன் உன்னைய கைய காட்ட போறான், மாட்ட போற. இவ்வளவு பெரிய தூணெல்லாம் எதுக்கு இருக்கு? பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவேன். மாமா உனக்கு கொடுத்தது நீ எதுக்கு சுக்கி அவருக்கு கொடுக்குற? ஒரு காரணம் இருக்கு. இந்த வெற்றி வேருக்கு நாளாக வாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த வெற்றி வேரோட வாசம் முழுசா குறையறதுக்குள்ள நான் அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும்.
அதுக்கு இந்த சங்கர நாராயணர் தான் உதவி செய்யணும். அதுக்காகத்தான் அவர் கழுத்துல சூடின மாலையை மாமா எனக்கு கொடுத்த மாலையை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். சரிதான். பையா கரெக்டா கொண்டு போய் கொடுத்துருவானா? நல்ல பெரிய தெப்பமா இருக்கு என்ன ப்ரோ? ஆமாடா, ஏதோ வேலை நடக்குது போல, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க நடக்க போற திருவிழாக்காகத்தாயா. பின்னாடி பாத்தியா கோபுரத்தை பாரு எப்படி இருக்குன்னு. அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கால மன்னர்கள் எல்லா வேலையும் நல்லா பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. என்னே? ஆ, யாருப்பா? என்னையவா? ஆமாண்ணே, உங்களை தான். இந்தாங்க இந்த மாலையை பிடிங்க. இது இது எதுக்கு? பூசாரி ஐயா உங்ககிட்ட கொடுக்க சொன்னதா ஒரு அக்கா கொடுத்தாங்க. என்கிட்டயா? நல்லா தெரியுமா? இனி உங்ககிட்ட தான் அண்ணே. மெரூன் கலர் சட்டை போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டின ஒரு அண்ணன் அங்க நிக்கிறார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு ஒரு அக்கா என்கிட்ட கொடுத்தாங்க. அக்காவா? ஆமாண்ணே, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு அக்கா கொடுத்தாங்க. அவங்களுக்கு பூசாரி ஐயா கொடுத்தாராம். உங்களை கூப்பிடுறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா, அதான் அந்த அக்கா கிட்ட கொடுத்து விட்டாரா. அந்த அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்னம்மா? ஐயா வெற்றி மாலையே உன்னை தேடி வந்திருக்கு, வாங்கு. எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? நமக்கு எதுக்குமா கொடுக்கணும்? நீ என்ன எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க? கொடுத்தா வாங்கி வைக்க வேண்டியதானையா? காசா பணமா கேட்கறான் உங்ககிட்ட. அது இல்லம்மா, சரியான ஆள்கிட்ட தான் கொடுக்கறானான்னு தெரியலையே. என்ன உங்ககிட்ட கொடுக்க சொல்லி தானே சொன்னாங்க. நல்லா தெரியுமா? சரி அப்படின்னா கொடு. என்ன ஒரு மாலையை கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு இத்தனை கேள்வி கேட்கறீங்களே, நீங்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் எத்தனை கேள்வி கேட்பீங்கன்னே? இல்ல, எனக்கு தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு தான் உங்களை காட்டி தான் கொடுக்க சொன்னாங்க. சரி போயிட்டு வரேன். டேய் டேய் தம்பி. ஐயா இப்ப என்ன கதை? இல்ல, இது எல்லாமே நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. யாருக்காவது இப்படி வெற்றி மாலை தேடி வருமா? என் பிள்ளைக்கு வந்திருக்கு பாத்தியா? இதை கொண்டு போய் உன் ஆபீஸ்ல கன்னி மூலையில மாட்டி வை. நீ தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி தான் உனக்கு. சரிங்கம்மா, சரி. அப்படியே மைனியும் தேடி வந்துருவாங்க, அதைத்தான் அம்மா சொல்ல வராங்க. ஆமா பின்ன. சரி சரி, கிளம்பலாம், நேரம் ஆச்சு. வாங்க வாங்க. ஏமா, தூக்கம் வருது போல. தூக்கம் வந்தா அப்படியே தூங்குங்கம்மா. ஆமாய்யா, அப்படியே லேசா லேசா சொக்குது. சரிம்மா, தூங்குங்க. ஊர் வந்ததும் எந்திரிச்சுக்கலாம். சரியா, சரி. அது 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு அர்ச்சனை தட்டு நாங்களே ஃப்ரீயா கொடுத்துருவோம் சார். சார் 100 ரூபாய் அர்ச்சனை டிக்கெட்டுக்கு அர்ச்சனை தட்டு ஃப்ரீ சார், வாங்கிக்கோங்க. அப்படியா? ஆமா சார், நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு தெரியல. ஆமா, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அத வச்சு தான் கேக்குறேன். ஓஹோ. ஆமா சார், இந்த தட்டை எடுத்துக்கோங்க. சன்னதிக்குள்ள நேரா போயிடுங்க, வரிசையில நிக்க வேண்டாம். அதுவுமா? ஆமா சார், அதனால தான் 100 ரூபாய் டிக்கெட். இல்லன்னா அர்ச்சனை சீட்டு வெறும் 10 ரூபாய் தானே. ப்ரோ ப்ரோ, என்னடா ரொம்ப நேரமா ஏதோ யோசனையிலே இருக்க? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ ஏதோ ரொம்ப திங்கிங்கில் தான் இருக்க. இல்லைடா, பைபாஸில் ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, கவனமாக அங்கே பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, நீ எவ்வளோ லாங் ட்ராவலில் ட்ரைவ் பண்ணாலுமே ராஜா சார் பாட்டு கேட்டுக்கிட்டே தானே வண்டி ஓட்டுவேன். இன்னைக்கு பாட்டும் போடலை, பேசவும் மாட்டேங்கிற, அம்மாவையும் தூங்குங்கன்னு சொல்லிட்ட. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க ப்ரோ, என்ன? இந்த இந்த மாலையை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் அந்த பையன் சொன்னான்ல ப்ரோ, பூசாரி ஐயா கொடுத்தாருன்னு. இல்லடா தம்பி, பூசாரி ஐயா கொடுக்கறதா இருந்தா சன்னதியில் நம்ம இருக்கும்போதே தானே கொடுத்துருக்கணும். ஆமாம், அப்படி ஒருவேளை அவர் கூப்பிட நம்ம கிளம்பி இருந்தாலும் கோவில பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு இருந்தோம், அப்பயாவது கொடுத்துருக்கணும். புத்து மரத்துக்கு பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்னோம், அப்பயாவது கொடுத்துருக்கணும். ஆமாம் ப்ரோ, நம்ம சன்னதியிலேருந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து கோமதி அம்மாள் சன்னதிக்கு போய் அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புத்து மரத்தில் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் சுற்றி வந்து எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்காது? ஆமாம் ப்ரோ, ஆயிருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு வேற இருந்தோமே. அதான், நம்மளோ வெளியூர்காரங்க, நம்மளை அவ்வளோ நேரமாக அந்த பூசாரி ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமாம் ப்ரோ, யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அப்புறம் நம்ம அர்ச்சனை டிக்கெட் வாங்கணுமே, அப்போது யாரோ ஒரு பொண்ணு தான் எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அங்கேயே எனக்கு லேசாக டவுட்டாக தான் இருந்தது, எந்த கோயிலில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. நீ என்ன சொல்ல வர ப்ரோ? எனக்கு புரியலை. அதுதான் எனக்கும் புரியலை. சரி, இந்த மாலை நல்ல விஷயம் தானே, இதில் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் யாரோ ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. சரி சரி, நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயாக விடு. ஓகே ப்ரோ.
வாங்கின திங்ஸ் எல்லாம் மறக்காம பெங்களூர் கொண்டு போயிடு. ஆ ஓகே ப்ரோ. ராஜா சார் சாங் ஏதாவது போட்டு விடு ப்ரோ. ஆன் பண்ணி விடு, உன் பக்கத்துல தானே இருக்கு. வரும்போது பாஸ் பண்ணி வச்சோம்ல, மீதி அப்படியே பாடும். ஆ ஓகே ப்ரோ. சிச்சுவேஷன் சாங்கா படிக்குது ப்ரோ. நம்ம கையிலயும் அந்த வேறு தான் இருக்கு, மியூசிக் சிஸ்டத்துலயும் அந்த வேறு தான் இருக்கு. வாரத்தில் 2 நாள் ஜாலியாக அண்ணன் கூட போய் இருக்க போகிறேன்ட்டு கிளம்பிடுறீங்க. நீங்கள் இல்லாமல் நான் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் எம்கே. நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா? என் அண்ணன் கூட இருக்கும்போது நான் யாரையுமே மிஸ் பண்ண மாட்டேன். என்ன கூடவா? ஆமா பேபி, என் அண்ணன் பக்கத்துல இருக்கும்போது அவரை தவிர வேற எந்த நினைப்பும் எனக்கு இருக்காது. அப்போ என் நினப்பு உங்களுக்கு இல்லை? சத்தியமா இல்ல. ஓஹோ, அப்புறம் எப்படி இந்த ஹேண்ட்பேக் எனக்காக வாங்கினீங்களா? ஹே, டு யூ நோ ஒன் திங்? உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினதே என் அண்ணன் தான். அண்ணன் கிட்ட நம்மளோட காதலை பத்தி சொல்லியாச்சு. அதுவும் இல்லாம உன்னை விட்டுட்டு இப்போ நான் 2 நாள் அவர் கூட போய் இருந்திருக்கேன்ல, அதுவும் இல்லாம நாங்க வெளியூர் வேற போயிருக்கோம். அதான் சொல்லிட்டாரு, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கூட தம்பி, வாங்கினதை மறக்காம பெங்களூர் போகும்போது எடுத்துட்டு போயிடு அப்படின்னு ஜாடமாடையா சொன்னாரு. ஓ, அப்போ உங்கள் அண்ணன் சொல்லி தான் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னே உங்களுக்கு தோணுச்சு. ஆமா. இது இந்த ஆம்பளைங்கெல்லாம் அம்மா பிள்ளையா இருப்பாங்களே, அது மாதிரி நீங்கள் அண்ணன் பிள்ளையா? நான் அவருக்கு தம்பி பிள்ளை. சரி, அப்புறம் அந்த வெட்டிவேர் மலையை என்ன பண்ணீங்க? அது எங்க அண்ணன் கிட்ட இருக்கு, பத்திரமா. யார் அப்படி கொடுத்துருப்பாங்க? அதுதான் எங்களுக்கும் தெரியல. எங்களுக்காக யாரோ ஸ்பெசிஃபிக்கா கொடுத்த மாதிரி இருக்குன்னு அண்ணன் ஃபீல் பண்றாரு. உங்க அண்ணன் யாரையாவது லவ் பண்றாரா? என் அண்ணனுக்கு என்ன லவ் பண்றதுக்கே நேரம் பத்தாது. பத்தாக்குறைக்கு பிசினஸ் வேற. மற்றபடி அவர் வேற எதுவும் பொண்ணு லவ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதுவும் இல்லாம அப்படி ஏதாவது காதல் விஷயம் இருந்துச்சுன்னா, எங்க அம்மா பொண்ணு பாக்குறேன்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கும்போது என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கு, நீங்க வெளியே இந்த பொண்ணையும் பார்க்க வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரே. அப்படின்னா உங்க அண்ணனை யாராவது ஒரு பொண்ணு ஒன் சைடா லவ் பண்றாங்களோ? ஆமா, என் அண்ணனை ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க. அவங்க நாங்க சங்கரன் கோயில் போறோம்னு தெரிஞ்சு பின்னாடியே வந்து எங்களுக்காக இந்த மாலையை கொடுத்துருக்காங்க. போவியா? நல்ல கதை சொல்றேன், என் அம்மாவை மாதிரி. மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த விஷயத்துல ஒத்து போகுதோ இல்லையோ, இந்த கதை சொல்ற விஷயத்துல நல்லா ஒத்து போகும் உங்க 2 பேருக்கும். நீங்க தானே ஒரு பொண்ணு தான் இந்த மாலையை கொடுத்துருக்காங்கன்னு சந்தேகப்படுறீங்க. அப்ப அப்படி இருக்க கூடாதான்னு நான் கேட்டா அங்கேயும் கேட்டு போடுறீங்க. அதுக்கு தான் கொஞ்சம் கூட சான்ஸே இல்லையே. என் அண்ணன் இருக்கிறது சென்னையில, அந்த பொண்ணு சங்கரன் கோயில் இருக்கு. அது எப்படி? நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சங்கரன் கோயில் போயிருக்கோம். பார்த்த உடனே லவ் வந்துருச்சா? அப்படி லவ் வந்தாலும் உடனே மாலையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அப்படி எந்த பொண்ணு இருக்கும் இந்த காலத்துல? நம்ம கூட பார்த்த உடனே தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். சொல்றதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரிதான் பேபி, ஆனா இடிக்குதே நீ சொல்ற லாஜிக் சரியா வரலையே. அதான் நீங்க முதல்ல பேச்சுவாக்கில் சொன்னீங்கல்ல, ஒருவேளை அந்த பொண்ணும் சென்னை பொண்ணா இருக்கும். நீங்க சங்கரன் கோயில் போறது தெரிஞ்சு உங்க கூடயே வந்திருக்கலாமே, உங்களுக்கு பின்னாடியே. ஏய், ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொண்ணு இருக்கா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே பூசாரி கூட கொடுத்து விட்டு இருந்திருக்கலாம். நீ பாட்டுக்கு எங்க அம்மாவை மாதிரி கதை கட்டிக்கிட்டே போகாத. எங்க அண்ணனுக்கு டவுட் இருக்கு, அவ்வளவுதான். அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்படி இருந்தாலும் ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படியோ இருந்துட்டு போகுது. அம்மா, நீ நிஜமாவே என்ன மிஸ் பண்ணியா? அப்புறம் மிஸ் பண்ணாம இருப்பேனா? நீங்க தான் என்ன மிஸ் பண்ணவே இல்லை. ஹே பேபி, நான் சும்மா சொன்னேன். மிஸ் பண்ணாமையா உனக்கு பிடிச்ச கலர்ல ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் சொன்னீங்களே உங்க அண்ணன் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன்னு. அண்ணன் ஜாட மாடையா சொன்னதுமே நான் டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிட்டேன்னா, அப்போ நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன்னு தானே அர்த்தம். இந்த 2 நாள் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பேபி. ஆக்சுவலி நான் ஃப்ரைடே கிளம்பி சாட்டர்டே அங்கே ஒரு நாள் அண்ணன் கூட இருந்துட்டு சாட்டர்டே நைட்டே கிளம்பி இங்கே வந்துடுறது தான் பிளான். அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்களா, அண்ணனும் என்கிட்ட கேட்டாரு. நான் ஓகே சொல்லிட்டதுனால தான் சண்டே அண்ணன் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் அண்ணனுக்கு, சரியா? சரி, தேங்க்ஸ் எம்கே. ஹே, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? இந்த வீக்கெண்ட் நம்ம எங்காச்சும் வெளியே போகலாம், சரியா? நான் சாட்டர்டேவே சென்னைக்கு போயிட்டு அண்ணன் கூட ஒரு நாள் இருந்துட்டு இங்கே வந்துடுறேன். சண்டே நம்ம எங்கேயாச்சும் போகலாம். சரி. நீ சென்னைக்கு போகலையா உங்க வீட்டுக்கு? சும்மா சும்மா வார வாரம்லாம் போய் நின்னா எங்கப்பா அவ்வளவுதான் காசுக்கு பிடிச்ச கேடான்னு சொல்லி என்னை கண்ட மணிக்கு திட்டுவாரு.
நீங்க என்னப்பா நினைச்சா ஃப்ளைட் பிடிச்சு கூட போயிட்டு வந்துருவீங்க, நாங்க அப்படியா? ஏன் கூட வான்னு தானே சொல்றேன். என் கூட வந்துட்டு அப்படியே என் கூடவே திரும்பி வந்துடலாம். 2 நாள் நீ உங்க அம்மா அப்பா கூட இருக்கலாம்ல. காசு நீங்க தானே போடணும். காசு ஏது என்ன ஏதுன்னு கேட்டு என்னை கொன்றுவார் எங்க அப்பா. ஏதோ உங்க அண்ணன் பெரிய ஆளா இருக்க போய் உங்க அண்ணன் வந்து பேசுனதுனால எங்க அப்பா நம்ம காதலுக்கு சம்மதிச்சிருக்காரு. இதுவே அவருக்கா தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்க, அவ்வளவுதான், என்னையெல்லாம் இந்நேரம் வெட்டி கொண்டு புதைச்சிருந்திருப்பாரு. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா உங்க அப்பா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி, எனக்கு அசைன்மெண்ட் எழுதணும், ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறீங்களா? நேரம் ஆச்சு. போகலாம். 2 நாள் உன்னை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கனே, ஏதாவது கொடுத்தா கிளம்பிடலாம். கொடுப்பாங்க, தள்ளி நில்லுங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு பேபி. படிப்பு முடியணும், அதுக்கப்புறம் 1 இயர் அண்ணா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். 2 வருஷம் வரைக்கும் ஒரு கிஸ்க்காக வெயிட் பண்ண முடியுமா? அது எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், தள்ளி போங்க. சும்மா முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. தள்ளுங்க. நிஜமாவா? அவ்வளோதானா? ஒன்றும் கிடையாதா? கிடையாது. ஏதாவது நல்ல நாள், திருவிழா, விசேஷம்னா அப்ப கொடுக்கலாம். என்னது? நல்ல நாள், திருவிழா, விசேஷம்னா தான் கிஸ் கொடுப்பியா? ஆமா, இப்போ எந்த விசேஷமும் இல்லை, எந்த பண்டிகையும் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது பண்டிகை விசேஷம்னு வரும்போது முத்தம் கொடுக்குறேன்னு. இப்போ நம்ம ஹாஸ்டலுக்கு கிளம்பலாம். என்னை கொண்டு போய் இறக்கி விடுங்க சீக்கிரமா. அவங்க சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போனால் எங்கள் வார்டன் கத்துவாங்க. ப்ளீஸுங்க, கிளம்புவோம். பேக்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அதுக்கு கூட ஒன்றுமே கிடையாதா? அதுக்கு தான் இடுப்பில் கையை போட விட்டுருக்கேன்ல, இதுக்கு மேலே என்ன வேணும்? கையை எடுங்க, போதும், நேரமாச்சு, கிளம்புவோம். இடுப்பில் கையை போட விட்டுருக்கியா? அப்போ அதுவும் ஒரு ஃபேவரா எனக்கு? நீ பண்ணி கொடுத்துருக்க அப்படியா? பின்ன சும்மா கையை போட விடுவாங்களா? 2 நாள் பார்க்காம பிரிஞ்சிருக்கமே அப்படின்னு தான் இடுப்பில் கையை போட விட்டேன். இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஆனாலும் நீ இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாதுடி. அப்போ நீ உங்க அப்பா பிள்ளையா? ஆமா. சீ, போதும், நீங்க கொண்டுட்டு ஆரம்பிச்சீங்கன்னா எங்க போய் முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். போதும், வாங்க கிளம்புவோம். சரி, இந்த பேக் அப்படி வண்டியில் ஏறி உட்காரு, கிளம்பலாம். லாலை பார்த்து காதலிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் புலம்ப கூடாது. காலண்டர்ல பண்டிகை நாள் விசேஷம் ஏதாவது வந்தா குறிச்சு வைங்க. என்ன, ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கிஸ் தரேன். போடி வேலை. சரி வா, வந்து ஏறு வண்டியில. பல்ல காட்டாதடி பப்பரமிட்டா. சரி வாங்க போவோம். வா வா.